மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலின் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா நோக்கி நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை முதல் ராஜாஜி சாலையில் உள்ள RBI சுரங்கப்பாதை வரை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக பாரிஸ் கார்னர் நோக்கி செல்லும் வாகனங்கள் வாலஜா சாலையில் இடதுபுறம் திரும்பி ஓமந்தூரார் மருத்துவமனை, ராஜா அண்ணாமலை மன்றம், உயர்நீதிமன்றம் வழியாக பாரிஸ் கார்னரை சென்றடையலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. சென்னையில் தூய்மை பணி ஒப்பந்தத்தை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி கே. சுரேந்தர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சங்கம் தரப்பில் ஏற்கனவே பணி நிரந்தரம் கோரி தொடரப்பட்ட வழக்கு தொழிலாளர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது என வாதிடப்பட்டது. மேலும் தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டால் 2000 பேர் வேலை பறிபோகும் என மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர், சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் 11இல் தூய்மை பணி ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும், தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 2000 பேருக்கும் ஒப்பந்த நிறுவனம் பல்வேறு சலுகைகளை வழங்குவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்புவதற்கான கால அவகாசத்தை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். போலீசாரின் அறிவுறுத்தல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தூய்மை பணியாளர்கள் தரப்பு வழக்கறிஞர் பாரதி, ஒருபோதும் கலைந்து போக மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒருபோதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலைஞ்சு போறதோ நாங்க செய்ய மாட்டோம். ஒருபோதும் பயப்பட மாட்டோம். என்ன வேணா பண்ணுங்க. 1000 போலீஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, பஸ் எல்லாம் அடைக்க வச்சிருக்கீங்க. நீங்க தான் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க, பொதுமக்களுக்கு இருவிட. கோர்ட்ல எங்க தரப்பை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும் பார்க்குறாங்க. நாங்கள் போலீஸ் இங்கே எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இங்கே உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிருக்கு ஆபத்தோ உடலுக்கு ஆபத்தோ ஏற்பட்டா யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு. நீங்கள் ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அதுக்குள்ள எங்களை தூக்கணும்னு பாக்குறீங்க. நாங்க தொடர்ந்து போராடுவோம். தொடர் கனமழை காரணமாக விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தக்காளியின் விலை அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி கிலோ 60 ரூபாய்க்கும் சில்லறை கடைகளில் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிப்படைந்துள்ளது. இதனால் சாதாரண நாட்களில் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1300 டன் தக்காளி வரத்து இருந்த நிலையில் தற்பொழுது 700 முதல் 800 டன் அளவில் மட்டுமே தக்காளி வரத்து உள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் முதல் ரக தக்காளி விலை கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து மொத்த விற்பனை கடைகளில் 60 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனை கடைகளில் 70 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சந்தையில் விற்பனைக்கு வரும் தக்காளியில் பெரும்பாலானவை மழையின் காரணமாக அழுகும் நிலையில் இருப்பதால் முதல் ரக தக்காளிக்கு கடுமையான டிமாண்ட் அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தூத்துக்குடி கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக சுர்ஜித்தின் சகோதரி தாயிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்ததாக தெரிகிறது. சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சுர்ஜித்தின் சகோதரி, அவரது தாய், காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணவேணி ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சிபிசிஐடி டிஎஸ்பி அருணாச்சலம் தலைமையிலான போலீசார் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் முக்கியமாக கவினின் காதலை உறுதிப்படுத்தியது மற்றும் சுர்ஜித்தின் தாய் தந்தையருக்கு எப்போது தெரிந்தது, பெற்றோரிடமிருந்து என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்தது, சுர்ஜித்துக்கும் கொல்லப்பட்ட கவினுக்கும் இருந்த பழக்கம் எப்போது பகையாக மாறியது என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற தடை விதிக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உரிய அமைப்பில் சென்று நிவாரணம் தேடலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவு பிறப்பித்ததைத் தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இதன்படி ஏற்கனவே விதிக்கப்பட்ட கொடி கம்பங்களை அகற்ற தற்போதைய நிலை தொடர வேண்டும் என்பது இனி இல்லை. கொடி கம்பங்களை அகற்றும் பணியை தொடரலாம். ஆண்டு காமன்வெல்த் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு முன்பு இந்தியாவில் கடந்த 2010 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் வரும் 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டியை நடத்த விருப்பமுள்ள நாடுகள் காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பில் விண்ணப்பித்து வருகின்றன. போட்டிகளை நடத்த விருப்பம் தெரிவித்திருந்த கனடா தற்பொழுது பின்வாங்கியுள்ள நிலையில் போட்டிகளை இந்தியாவில் நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் பேட்டர்கள் தரவரிசையில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். வாரந்தோறும் தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டு வரும் நிலையில் ஒருநாள் பேட்டர்கள் தரவரிசையில் 784 புள்ளிகளுடன் இந்திய துணை கேப்டன் சுப்மன் கில் முதலிடத்தில் நீடிக்கிறார். நட்சத்திர வீரர் விராட் கோலி 4வது இடத்திலும், ஸ்ரேயாஸ் ஐயர் 8வது இடத்திலும் நீடிக்கின்றனர். T20 பேட்டர் தரவரிசையில் இந்திய இளம் வீரர் அபிஷேக் சர்மா முதலிடத்தில் நீடிக்கும் நிலையில் திலக் வர்மா ஒரு இடம் முன்னேறி 2வது இடம் பிடித்துள்ளார். கூலி திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் ரஜினிகாந்த் குறித்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது திரைப்பயணத்தில் கூலி என்றென்றும் ஒரு சிறப்பு படமாகவே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கூலி படம் இவ்வளவு அன்பும் மனமார்ந்த உழைப்பும் நிறைந்ததாக உருவாகியதற்கு காரணம் தலைவர் ரஜினிகாந்த் சார் தான் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இந்த வாய்ப்புக்கும் படத்தின் போது வெளியிலும் பகிர்ந்த உரையாடல்களுக்கும் என்றும் நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன் என்றும், இவை தனது மனதில் என்றும் பதிந்திருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். எப்போதும் ஊக்குவித்ததற்கும் கடந்த 50 ஆண்டுகளாக ரஜினிகாந்த் அளித்த அன்பு, கற்றல், வளர்ச்சி ஆகியவற்றிற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார்.